ஏன்னா பெட்ரோல் டீசல் ரேட்டு கூடுதுங்காங்கல்ல, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெட்ரோல் டீசல் என்ன கொடுத்து கேட்டியா, இப்போ வந்து எல்லா பொருளுமே நமக்கு வந்து சர்வதேச சந்தையில் உள்ள மார்க்கெட் ரேட்டுமாங்க. பெட்ரோல் டீசல், அடுத்தது தங்கம், அடுத்தது இப்போ வந்து நமக்கு இந்த நம்ம அந்த மல்லிகொலை இந்த பயிர்களுக்கெல்லாம் போடுறோம்ல, இந்த பயிர்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அதான் என்பிகே அப்படிம்பாங்க. 20க்கு 20 அந்த ஃபேக்டம்பாஸ் உரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதத்துக்கு முன்னால் 1200 போட்டாங்க. நேற்று போய் கடையில் கேட்க ஒரு மூட்டை உரம் எடுக்கணுண்டு 2250 ரூபா சொல்றாரு. ஏன்னு கேட்டால் இந்த சர்வதேச பொருளில் உள்ள இந்த பெட்ரோல் இருக்குல்ல, பெட்ரோல் கெமிக்கல், அந்த ஆயிலில் இருந்து தான் உரம்லாம் எடுக்காங்களா. அதனால கெமிக்கல் ரேட்டு கூட்டிட்டான், உரம் கூட்டிட்டான். சரி அப்போ இருக்கட்டும், நமக்கு வந்து வார பொருள்லாம் நீங்கள் விரைய கூட்டிடலாம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்க, லாரியில் வரும்போது உள்ள நமக்கு பார்சல் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு அவர் சொல்றாரு ஒரு அங்கே லக்கேஜ் முன்னாடி 20 ரூபா எடுத்தாங்க, இன்னைக்கு 50 ரூபா கேட்காங்க அப்படிங்காங்க. சரி அப்போ இந்த விவசாயத்துக்குள்ள நெல் எடுத்துக்க, அன்னைக்கும் ஒரு கிலோ நெல் 25 ரூபா தான், இன்னைக்கும் அதே 25 ரூபாய்க்கு தான் கேட்காங்க. அதுக்கும் குறைச்சி தான் கேட்பாங்க. என்னைக்குமே இது மாறாது. அது மாதிரி நம்ம விளையக்கூடிய தக்காளி, மிளகுன்னு பாரு, அப்போ சர்வதேச சந்தையில் எல்லாம் விலை கூடும்போது இதையும் கூட்டணும்ல, அதை கூட்டவே மாட்டாங்க. விவசாய பொருள் கூட்டிட்டுனா எல்லாருமே போராட்டம் பண்ணுவாங்க. ஆனால் சர்வதேச சந்தையில் எல்லா பொருளும் கூடிச்சுன்னா யாரும் கூட கண்டுக்கிட மாட்டாங்க. சரியா? ஒவ்வொரு அரசியலும் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை வச்சு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனால் விவசாயிக்கு தெரியவே செய்யாது. என்னைக்கு விவசாயி வந்து நமக்கு தேவைக்கு தக்க உணவு உற்பத்தி பண்ணாலும் அன்னைக்கு மட்டும்தான் விவசாயி ஜெயிக்க முடியும். அது நடக்கவும் செய்யாது.